அன்பு நெஞ்சங்களுக்கு இனிய இனிய வணக்கங்கள். ஒரு வெற்றியோட தொடங்கியிருக்கோம். நம்முடைய இந்தியா கிரிக்கெட்ல உலக கோப்பைய கைப்பற்றியிருக்கு. T20ல செம்ம மேட்ச் இல்லைங்களா? அதே மாரி தாங்க இப்ப டீம் செலக்ஷனும் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கூட்டணி சம்பந்தமாக இவர தூக்கி நம்ம கூட்டணில சேர்த்துறலாம். அப்பதான் நம்ம ஜெயிக்க முடியும் அப்படின்லாம் 2026 ஒட்டி ஒரு பெரிய யுத்தமே தமிழ்நாட்டுல நடந்துட்டு இருக்கு. அதுல முக்கியமாக விஜய தட்டி தூக்கிட்டு வாங்க நம்ம கூட்டணிக்கு அப்படின்னு சில நகர்வ முன்னெடுத்துட்டு இருக்காங்களாமா. குறிப்பா என்டிஏ, பாஜக, டெல்லி டீமு பேச்சுவார்த்தைலாம் ஓடிக்கிட்டு இருக்குங்கிறாங்க. விஜய் சைடுல என்ன ரிப்ளையு, இங்க டிஎம்கே இத எப்படி பார்க்குறாங்க? திருச்சி மாநாடு வேற. ஏடிஎம்கே இத வச்சு என்ன பிளான் பண்றாங்க? ஒர்க் அவுட் ஆகுமா? உள்ள நெறைய பரபரப்பான அந்த ஹாட்டான பல சமாச்சாரங்கள் இருக்கு. அப்படியே ஒரே ஹீட்டா இருக்குங்க வைபு. என்னன்னு இன்றைய இளங்கோவன் எக்ஸ்பிரஸ்ல விரிவாக பார்க்கலாம். நான் உங்கள் சகோ த இளங்கோவன். நிகழ்ச்சிக்கு போகலாம். சாம்பியன் இந்தியா. தமிழ்நாட்டில் சாம்பியனாக விஜயை வைத்து அமித்ஷா போடும் கணக்கு. நேற்றைக்கு மார்ச் 8ஆம் தேதிங்க சர்வதேச உழைக்கும் பெண்கள் தினம். சர்வதேசம் முழுக்கவே சூப்பரா பலருமே கொண்டாடிட்டு இருந்தாங்க. நம்முடைய இந்தியாவிலயும் பல்வேறு கொண்டாட்டங்கள். மனிதி அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள்லாம் ரொம்ப உற்சாகத்தோடு கொண்டாடினாங்க. ஆண்களும் சப்போர்ட்டிவாக கொண்டாட்டங்களில் ஈடுபட்டிருந்தாங்க. நாமளுமே கொண்டாடினோம். பெண்களுடைய தின வரலாறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவும் போட்டிருந்தோம். அதே நேரத்தில் நம்முடைய இந்தியாவில் இன்னொரு கொண்டாட்டமும் இருந்ததுங்க. நேற்றைக்கு மாலை நேரம் ஞாயிற்றுக்கிழமை இந்தியா நியூசிலாந்து வேர்ல்டு கப் ஃபைனலுங்க. T20 செம்ம மேட்சா இருந்தது. ஆனா செமிஃபைனல் மாதிரியோ அதுக்கு முன்னாடி இருந்தது மாதிரியோ த்ரில் பெருசா கிடையாது. ஒன் சைட் மேட்ச் மாதிரி தட்டி தூக்கிட்டாங்க நம்முடைய இந்தியா. அதுல இந்தியாவுடைய பிரம்மாண்டமான வெற்றிக்கு முக்கியமான காரணமே அவரே தான். நம்முடைய சஞ்சு சாம்சன்ங்க. வேற லெவல் கேம்ங்க. இந்த ஃபைனல் மட்டும் கிடையாது. செமி ஃபைனல் அதுக்கு முன்னாடி இருந்த மேட்ச்சு. இந்த 3 நாக் அவுட் மேட்ச்லயுமே சஞ்சு 50+ அடிச்சாரு. உண்மையிலேயே இந்த கப்பு வாங்குனதுக்கு முக்கியமான காரணமே சூரியகுமார் கேப்டன் கையில இந்த கப்ப குடுத்ததுக்கு முக்கியமான காரணமே நம்முடைய சஞ்சு தாங்க. அதனால தான் அவர பிளேயர் ஆஃப் தி சீரியஸ், மேன் ஆஃப் தி சீரியஸ் அப்டின்னு அந்த கப்பும் அவருக்கு குடுத்திருந்தாங்க. ஆனா சஞ்சுவ பார்த்தோம்னாங்க, அதுக்கு முன்னாடி சீரிஸ்னா அவரு நல்லாவே ஆடல 5 மேட்ச்லயுமே. அதனால அவரு பெஞ்ச்ல உட்கார வைக்கப்பட்டாரு. எவ்வளோங்க வாய்ப்பு குடுக்குறது? ஃபர்ஸ்ட்ல வாய்ப்பே குடுக்கல. அதுக்கப்புறம் போனா போகட்டும்னு எதிர்ப்புகள்லாம் வந்ததால வாய்ப்பு குடுத்துட்டு, இந்த 5 மேட்ச மட்டும் காரணம் காமிச்சு மறுபடியும் வேர்ல்டு கப்ல உட்கார வச்சாங்க. அப்புறம் சில காரணங்களால இந்த மேட்ச்ல வாய்ப்பு கிடைச்சது. வெஸ்ட் இண்டீஸ பொளந்தாரு. அடுத்து இங்கிலாந்த புரட்டி போட்டாரு. இப்ப நியூசிலாண்டையும் மண்ண கவ்வ வச்சு சூப்பரான கேம். இந்த வெற்றியின் மூலமாக தொடர்ந்து 2வது முறையாகவும் கப்ப தூக்கிட்டோம் அப்படின்னு எல்லோருமே உற்சாகத்தோடு இருந்தாங்க. ஒவ்வொரு இந்திய குடிமக்களும். அந்த கிரவுண்ட்லயுமே பார்த்தோம்னா, அகமதாபாத் கிரவுண்ட்லயுமே அது ராசி இல்லாத கிரவுண்ட்லாம் சொல்லப்பட்டது. அந்த ராசி பளிச்சிருமோ அப்படின்னு பயம் இருந்துகிட்டே இருந்தது. இந்த மேட்சையும் பார்க்க வந்திருந்தாரு. ஒரு பக்கம் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா குடும்பத்தோடு. அங்க வெற்றி அடைஞ்ச உடனே செம்ம ஹாப்பி. அந்த கொண்டாட்டத்தோடவே இங்க தமிழ்நாட்டுக்குள்ளாரையும் இந்த மேட்ச தேர்தல் கேம்ல வெற்றி பெறணும் அப்படின்னு ஸ்கெட்ச் போட்டு வேலை பார்க்கவும் தவறலைங்க. அப்படியே அங்கருந்து நம்ம தமிழ்நாட்டுக்கு வருவோம். இங்க கரூர் கூட்ட நெரிசல் துயர சம்பவம். அத ஒட்டி மார்ச் 10ஆம் தேதி நாளைக்கு திரு விஜய் தாவேகாவுடைய தலைவர் சிபிஐ அலுவலகத்துல ஆஜராகணும் அப்படின்னு சிபிஐ சம்மன் அனுப்பியிருக்காங்க. 1 அவகாசம் கேட்கலாமா அப்படின்லாம் சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. 2வது ஜனநாயகன் திரைப்படம். ரிவைசிங் கமிட்டி அந்த படத்த இன்றைக்கு மார்ச் 9ஆம் தேதி பார்க்கிறதா இருந்தாங்க. ஆனா, அந்த டீம்ல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்ல அப்படிங்கிறதால, அது தள்ளி வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு மறு தணிக்கை குழு டீம் கிட்ட இருந்து தகவல்கள் வர, இது ஜனநாயகன் டீம விஜய் ரசிகர்கள அப்செட் ஆக்கியிருக்குங்க. மார்ச் 17, 19லாம் படம் ரிலீஸ் ஆகிடும். தேர்தல் நெருங்குறப்ப சப்போர்ட்டா இருக்கும்னு கணக்கு போட்டுக்கிட்டு இருக்க. இது பயங்கர அப்செட்டுங்க. இதுக்கப்புறம் 3வதாக எங்க கூட்டணிக்கு வந்தா தகுதியான இடங்களை கொடுப்போம். வாக்குகள் சிதற வாய்ப்பு கொடுக்கக்கூடாது. திமுகவ தோற்கடிக்க என்டிஏ கூட்டணிக்கு வரணும் அப்படின்னு ஓப்பனாகவே ஸ்டேட்மெண்ட் குடுத்திருக்காரு. தமிழ்நாடு பாஜகவுடைய செய்தி தொடர்பாளரான ஸ்போக்ஸ் பெர்சனான திரு ஏஎன்எஸ் பிரசாத்துங்க. 3 முக்கியமான விஷயங்களுக்கு பின்னாடியும் ஒரு நெட்வொர்க் இல்லாம இல்லைங்க. அந்த டவுட் எல்லோருக்குமே இருக்கு. அத வலு சேர்க்கிற மாதிரி தான் டிவிகேவ என்டிஏ கூட்டணிக்குள்ளார கொண்டு வருவதற்கான முயற்சிகள் டெல்லி பரபரன்னு அந்த வேலைகள்ல ஈடுபட்டுட்டு இருக்காங்க அப்படின்னும் தகவல்கள் வைரல் ஆனதுங்க. இதுக்கு பின்னாடி உண்மைகள் இல்லாமலும் இல்லங்கிறாங்க கமலாலயத்து வட்டாரத்தினரும். அதுல முதலாவதா பார்த்தோம்னா
உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவருக்கு வந்து கொண்டிருக்கிற அந்த ரிப்போர்ட்டுங்க. அமித்ஷாவுக்கு பறந்த ஏஜென்சி ரிப்போர்ட், விஜய்க்கு வலை விரிக்கும் பாஜக. உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் தாமரையை மலரச் செய்யணும், இதுதான் ஒரே அஜெண்டா. அதுக்கு வலிமையான கூட்டணியை கட்டணும் அப்படின்னு ஏடிஎம்கேவை கூட்டணிக்குள்ளார கொண்டு வந்தாரு. மற்ற கட்சிகளும் கொண்டு வரணும் அப்படின்னு முயற்சி எடுத்துட்டு இருந்தாரு. அதே நேரத்தில் டிஎம்கே கூட்டணி உடையாம வலிமையா இருந்துட்டு இருந்தாங்க. இந்த நேரத்தில் தான் புதிதாக அரசியல் களத்துக்கு வந்தாரு திரு விஜய். தாவேகா அதாவது போட்டி போடுறேன்னு சட்டமன்ற தேர்தலில் அறிவிச்சிருந்தாங்க. ஸோ விஜயும் இந்த பக்கம் கொண்டு வந்துடணும் அப்படின்னு முயற்சிகள்லாம் எடுத்துட்டு இருந்தாங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் அப்பவே அதிமுகவுடைய கூட்டத்தில் தாவேகாவுடைய கொடி பறக்க அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமியும் பிள்ளையார் சொல்லி போடப்பட்டாச்சு கூட்டணிக்குலாம் அப்போ அப்படியே பேசியிருந்தாரு உற்சாகத்தோடு. ஆனால் நாங்கள் தனிச்சு தான் அப்படின்னு டிவிக்கு அறிவித்த உடனே பனையூர் வாசிகள், அதாவது விஜய் அவர் பண்ணையார்த்தனத்தோட நடந்துக்கிறாரு அப்படின்னு டைரக்டாகவும் அட்டாக் பண்ண தொடங்கினாங்க. இப்படி இருக்கிற நேரத்துல தான் இந்த பக்கம் திமுக கூட்டணி உடையும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, அதுக்கு மாறாக அந்த கூட்டணியில இவங்க எதிர்பார்த்த தேமுதிக போய் ஐக்கியமானாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க வெயிட் பண்ண சொல்லிட்டு இருந்த முன்னாள் முதலமைச்சர் திரு ஓ பன்னீர்செல்வம் குடும்பத்தோட திமுகவிலேயே ஐக்கியமாகிட்டாரு. அப்செட் மேல அப்செட் இருக்க, அதை மேலும் கிளறி வேதனையை எகிரச் செய்ய வைக்கிற மாதிரி பிளான் பியும் சக்சஸ் ஆகலைங்க. என்னன்னா, டிவிக்கே காங்கிரஸ் கூட்டணி. திமுக கூட்டணிய காங்கிரஸ் உடைச்சிக்கிட்டு, ஏன்னா ஆட்சியில பங்குலாம் கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, உடைச்சிக்கிட்டு வந்தா இங்க மைனாரிட்டிஸ் ஓட்டு முழுக்க விஜய்க்கு காங்கிரஸ்க்குன்னு பிரிஞ்சிரும். திமுக கூட்டணியும் வலுவிழந்து போயிடுவாங்க. அந்த ஆதரவு குறையிறப்ப டிஎம்கேவை ஈஸியா நம்மளால தோற்கடிச்சிட முடியும் அப்படின்னு பிஜேபி கணக்கு போட்டிருந்தாங்க. ஆனா அதையுமே முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் அப்படி பேசுற விதத்துல பேசி இப்படிலாம் சைகை காமிச்சாரு. 28+1ன்னு காங்கிரஸ் கூட்டணியும் உறுதிப்படுத்திட்டாரு. அந்த நம்பிக்கையும் சுக்குநூறா உடைஞ்சிருச்சு என்டிஏக்கு. இந்த நிலையில தான் மறுபடியும் பழைய பிளானையே தூசு தட்டுவோம் அப்படின்னு அந்த முடிவுக்கும் வந்தாங்க டெல்லி. அதுக்கு காரணங்கள் இல்லாம இல்லைங்க. என்னன்னா, அமித்ஷா அவருக்காகவே இங்க செயல்படுகின்ற சில ஏஜென்சிஸ் எங்க தேர்தல் நடந்தாலும் அதுக்கு முன்னதாகவே அவங்களுடைய டீம் போயிட்டு தொடர்ந்து சர்வே எடுக்கிறது, மக்கள் மனநிலையை பல்ஸ் பார்க்கறது, சில வியூகங்களை உத்திகளை வகுத்து கொடுக்கறது. அதை வச்சு இவரு தன்னுடைய அனுபவத்தின் மூலமாக அதை சக்சஸ் ஆக்க சில புதிய வியூகங்களை வகுத்து கொடுப்பாரு. அதே நேரத்தில் இங்க தமிழ்நாட்டில் விஜய் தனிச்சு நிற்கிறதால வாக்குகள் சிதறி திமுகவுக்கு சாதகமா இருக்கு. இப்ப திமுக மகளிருக்கு நிறைய உரிமைகள், குறிப்பா அந்த 5000 ரூபாய் தொகையை கொடுத்தது, முதியோர்களுக்கு 3200 ரூபாய் ஒதுக்குனது, இப்படி எல்லாமே டிஎம்கேவுக்கு இன்னும் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. விஜயும் தனியா போறப்ப நம்ம கூட்டணிக்கு பலகீனமா மாறும். அதே நேரத்துல விஜய் இங்க என்டிஏ கூட்டணிக்கு வந்துட்டா சென்னை திமுகவுடைய கோட்டையா இருக்கு. ஆனா விஜய் இங்க வரப்ப அந்த வாக்குகள் சிந்தாம என்டிஏ கூட்டணிக்கு வரும். நிச்சயமாக ஒரு 8ல இருந்து 10 தொகுதிகளை சென்னையில என்டிஏ கூட்டணியால கைப்பற்ற முடியும். அடுத்து டெல்டா மாவட்டங்கள் எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 3 மாவட்டத்துல மட்டுமே 21 தொகுதியில மொத்தம் 18 தொகுதிகளை திமுக கைப்பற்றி வச்சிருக்காங்க. இப்ப விஜய்க்கு டெல்டா மாவட்டங்களே செல்வாக்கு இருக்கு. யாரு? சிஎம் உடைய சொந்த ஊரு மாவட்டம்லாம் சொல்லப்படுகின்ற அந்த மாவட்டத்துல இப்ப விஜய் கூட்டணிக்குள்ளார வந்தா நிச்சயமாக அங்க பெரிய அளவுல டிஎம்கேவை சாய்க்க முடியும். ஏற்கனவே மேற்கு மண்டலம் கொங்கு பெல்ட்ல வலுவா பாஜக இருக்கு, அப்புறம் ஏடிஎம்கேவும் இருக்கு. இங்க பாமகலாம் வந்துட்டதால வட மாவட்டங்களையும் ஏறக்குறைய பிளஸ் ஆக்கிக்க முடியும். எதிர்பார்த்துட்டு இருந்த தேமுதிக அந்த பக்கம் போயிட்டதால 234 தொகுதிகள்லையும் தேமுதிகவுக்குன்னு வாக்குகள் இருக்குங்க. 1.5% அப்படின்னு சொன்னாலும் கூட அது கடைசி நேரத்துல 100 இலையில வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யக்கூடிய அளவுல அந்த அபாயமும் இருக்கு. 100 ஓட்டுல தோத்தாலும் தோல்வி தானே. போன முறை 1000 ஓட்டு குறைவா 8 தொகுதிகளில் வெற்றி தோல்வி நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கு. ஸோ அந்த வாய்ப்பை கொடுத்துடக்கூடாதுன்னா 234 தொகுதிகள்லையும் தனித்த செல்வாக்கு இருக்கிற விஜய் இந்த பக்கம் வந்தா பாசிட்டிவ். மேற்கு வட மாவட்டங்கள், சென்னை தலைநகரம், டெல்டா, அப்படியே இந்த பக்கம் திருச்சி, புதுக்கோட்டை வர இந்த ஒட்டுமொத்தமான அந்த வடமேற்கு வடகிழக்கு தமிழ்நாட்டையும் மைய தமிழ்நாட்டையும் என்டிஏ கூட்டணி கைப்பற்றி விடலாம். இதுலயே தனிப்பெரும்பான்மைக்கான தொகுதிகள் வந்துருது. அதுக்கப்புறம் சவுத்துல அமமுக கூட்டணி இருக்கு. தென் எல்லையில நாகர்கோயில், கன்னியாகுமரி மாவட்டத்துல பாஜக செல்வாக்கு இருக்கு. இதெல்லாம் நமக்கு போனஸ் தொகுதிகள். நிச்சயமாக ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்திடலாம் அப்படின்னு ஏஜென்சிஸ் ரிப்போர்ட்டை அங்க அனுப்பி வைக்க, அதுக்கப்புறம் தான் என்டிஏ கூட்டணிக்குள்ளார டிவிகே கொண்டு வரக்கூடிய அந்த வேலைகளையும் தீவிரப்படுத்த தொடங்கினாங்க டெல்லி டீம்.
பவன் ரூட்டில் பிஜேபி பாலிடிக்ஸ் என்ன சொல்கிறார் விஜய்? தொடக்கத்துல எதிர்பார்த்தது நடக்கலைங்க. ஆனா பின்னாடி கூட்டணின்னு போனாரு. அட்லாஸ்ட் 23 எம்எல்ஏக்கள், 2 எம்பிக்கள், இன்றைக்கு ஆந்திராவுடைய துணை முதலமைச்சராகவும் ஆகியிருக்காரு திரு பவன் கல்யாண்க. ஜனசேனா கட்சியுடைய நிறுவனர் திரு சந்திரபாபு நாயுடு, ஆந்திராவுடைய சிட்டிங் சிஎம், அவங்க பார்ட்டியோட கூட்டணி அமைச்சு தான் இதை சக்சஸ் ஆக்கியிருக்காரு திரு பவன் கல்யாண். இதே பாணியை தான் இப்ப மறுபடியும் அப்படியே அந்த பட்டி டிங்கரிங்லாம் பார்த்து மறுபடியும் இந்த ஃபார்முலாவை திரு விஜய் கிட்டயும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. தொடக்கத்திலேயே என்டிஏ கூட்டணிக்கு வந்தா நல்லது அப்படின்னு விஜய் கிட்ட பவன் கல்யாண் பேசிட்டு இருந்தாரு. 2 பேருமே நல்ல ஃப்ரெண்ட்ஸு. பாஜக அந்த ரூட்ல முயற்சி செஞ்சாங்க. ஆனா விஜய் தனிச்சு தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஆனா இன்னைக்கு சூழல் மாறி இருக்கு. டிஎம்கே வலுவான கூட்டணியை கட்டமைச்சுக்கிட்டு இருக்காங்க. டிஎம்கேவை தோற்கடிக்கணும் அப்படின்னா வலுவான கூட்டணி, இங்க ஓட்டு சிதறாம பாஜக கூட்டணிக்கு வரணும். டிஎம்கே மறுபடியும் ஜெயிச்சிட்டா இங்க தமிழ்நாட்டுல ஒரு மாற்று சக்தியாக விஜய் வளர்றத விரும்ப மாட்டாங்க. ஸோ நீங்க என்டிஏ கூட்டணிக்குள்ளார போனீங்கன்னா ஏற்கனவே ஆட்சியில் பங்குன்னா நீங்க சொல்லியிருக்கீங்க. அதே பாணியில என்டிஏவும் இருக்காங்க. இப்ப என்டிஏ கூட்டணியில உங்களுக்கு தோதாக வாய்ப்பாக இருக்கக்கூடிய தொகுதிகளை மட்டும் பெற்று அங்க நீங்க களமானா அமோகமான வெற்றி பெற முடியும். மேற்கொண்டு வெற்றிக்கான எல்லா விதமான வைட்டமின் பால இருந்து எல்லா விதமான உதவிகளையும் மேலிடமே டெல்லியா அவங்க பார்த்துப்பாங்க. பவர்லயும் இருக்காங்க. நீங்க வெற்றி அடைஞ்சு துணை முதலமைச்சராகவும் ஆக முடியும் அப்படின்னு பவன் ரூட்ல மறுபடியும் இங்க கேன்வாசிங் தொடங்கியிருக்காங்க டெல்லி என்டிஏங்க. இந்த பக்கம் டிவிகே பக்கத்துல கொள்கை எதிரி பாஜக என்பதுல உறுதியா இருக்காங்க. அப்படி இருக்க அவங்களோட கூட்டணி அமைச்சா மக்கள் கேள்வி கேட்க மாட்டாங்களா? ஏற்கனவே இலவசங்கள் குறித்து மாற்று கருத்தெல்லாம் பேசினாங்க, வேணான்லாம் பேசினாங்க டிவிகேல இருக்கக்கூடிய முக்கியமான முகங்கள். ஆனா சமீபத்துல விஜய் மகளிர் தினத்தை ஒட்டி அவர் கொடுத்த வாக்குறுதிகள் பார்த்தோம்னா உரிமை தொகை 2500 ரூபாய் தொடங்கி பல விஷயங்கள். அப்ப இதெல்லாம் இலவசங்களாக தெரியலையா அப்படின்னு கேள்வி மேல கேள்வி வந்துட்டு இருக்கு. இப்ப பிஜேபி கூட்டணிக்கு போனா கேள்வி வராதா அப்படின்னு ஒரு அச்சப்படுறாங்க. ஆனா பவன் ரூட்ல என்ன சொல்றாங்கன்னா, அண்ணன் திரு சிரஞ்சீவி பிரம்மாண்டமான மீட்டிங் போட்டாரு. பிரஜா ராஜ்யம் இங்க திருப்பதியில எல்லாம் பண்ணியும் பெரிய மாற்று சக்தியா வர முடியல. நாங்களும் அதே தான். அப்பதான் நுட்பமா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்த நாங்க கையில் எடுத்தோம். அந்த கூட்டணியின் மூலமா நாங்க அமோகமாக வெற்றி அடைஞ்சது மட்டும் இல்லாம ஆட்சி பொறுப்புலயும் நாங்க இன்னைக்கு இருந்துகிட்டு இருக்கோம். இப்ப நீங்களும் அதே பாணியை கையில் எடுத்தா துணை முதலமைச்சர் ஆகலாம். நாளைக்கே இந்த அரசாங்கம் சரியா செயல்படலைன்னா ஒரு ஓராண்டு கழித்து கூட பாருங்க, ஒரு மாற்றம் வேணும், நல்லது நடக்கணும் அப்படின்னு தான் நாங்க சில விஷயங்களை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இந்த கூட்டணியில இணைஞ்சோம். ஆனா இவங்க சரியா செயல்படல. அதனால இவங்களை நாங்க எதிர்க்கிறோம். இனி யாருடனும் கூட்டணியில மக்களோடு மட்டும்தான் அப்ப நீங்க பேசுனீங்கன்னா எங்களால ஆட்சிக்கு வந்துட்டு மக்களுக்கு எதிராக இருக்காங்க, அதனால யாரையும் நம்ப போறது இல்லை அப்படின்னு விஜய் சொல்றப்ப அது மேலும் பாசிட்டிவா மாறும். அவருடைய கிராஃப் அதிகமாகும். தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும் கூட்டணியின் மூலமாகத்தான் இங்க ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு கொண்டிருக்கு. அதை புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கரெக்டான அந்த பாம வீசினார், அரசியல் பாம, கூட்டணி ஆட்சி அதிகாரத்தில் பங்குன்னு. ஆனா போக போக அது தண்ணியில ஊறுன பாம் மாதிரி மாறிடுச்சு. சரியான கூட்டணியா அவங்களால கட்டமைக்க முடியல. சரிங்க, அப்படிலாம் இருந்தாலும் பாஜகவோட கூட்டணி வைக்க முடியுமா அப்படின்னு கேட்கலாம். இப்ப டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்கு இடையில தான் யுத்தமேன்னு சொல்லிட்டு இருக்கிற திமுகவே ஒரு காலத்துல பாஜகவோடு கூட்டணி அமைச்சாங்க. அவங்களுடைய மந்திரி சபையில அங்கம் வகிச்சாங்க. அதனால தேர்தல் கூட்டணிங்கிறது வேற. இந்த விஷயத்த மக்கள்கிட்ட புரிய வச்சா இன்னைக்கு சட்டம் ஒழுங்கு சிக்கல்கள் இருக்கு, பல பிரச்சனைகள் இருக்கு. தமிழ்நாட்டுல வாக்குகள் சிதறக்கூடாதுன்னு தான் நாங்க சேர்ந்தோம்னு சொன்னா மக்கள் ஏத்துப்பாங்க அப்படின்னும் கேன்வாஸ் நடந்துகிட்டு இருக்குங்க. இதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் மூத்த அரசியல் தலைவர் திரு KS ராதாகிருஷ்ணன் அவருமே இப்படியான பதிவை போட்டிருக்காரு. பவன் மூலமாக சில முயற்சிகளும் அப்பவே நடந்தது அப்படின்லாம். ஸோ பாஜகவை பொறுத்த வரைக்கும் என்டிஏ கூட்டணிக்குள் டிவிக்கு அப்படிங்கிறத நோக்கி காய்களை நகர்த்த தொடங்கியிருக்காங்க. இப்போ இங்க கட் பண்ணிட்டு மறுபடியும் அப்படியே ரீவைண்ட் பட்டன் போட்டு நம்முடைய ஃபர்ஸ்ட் விஷயத்துக்கு போய் பாருங்க. அந்த 3 விஷயங்கள் விஜயை சுத்தி இப்ப நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் 2க்கும் ஒரு அந்த நெட்வொர்க் செயின் தொடர்பு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கலாங்க. சரி, விஜய் அவரை பொறுத்த வரைக்கும் என்ன நிலைப்பாடு அப்படின்னா,
இப்போ வர அவங்க தனிச்சு அப்படிங்கிறதுல தான் உறுதியா இருக்காங்க. எல்லாவற்றையுமே பரிசீலிச்சுக்கிட்டே இருக்காங்க. இங்க வேட்பாளர்கள் நேர்காணலையும் மார்ச் 10ஆம் தேதியிலிருந்து அவங்க தொடங்குறாங்க. இன்னொரு பக்கம் டிவிகே கூட்டங்களுக்கு நெருக்கடி கொடுக்குறாங்க. ஆளும் தமிழ்நாடு அரசு, டிஎம்கே அரசு அப்படின்னு மார்ச் 12ஆம் தேதி ஒரு ஆர்ப்பாட்டத்தையும் முன்னெடுத்திருக்காங்க. பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர் அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. ஸோ இப்போதைக்கு எது குறித்தும் சொல்லாம மௌனமா இருக்காங்க. யோசிப்போம் அப்படிங்கிற மனநிலை தான் அங்க இருந்துட்டு இருக்கு அப்படின்னு தகவல்கள் வருதுங்க. அதே நேரத்துல பலரும் எச்சரிக்கிறாங்க. சிபிஐக்கு பயந்து என்டிஏ கூட்டணின்னு ரூட் எடுத்துறாதீங்க அப்படின்னு இயக்குனர் திரு அமீர் அவருமே இப்படியாக தன்னுடைய வாட்ஸ்அப்ல ஒரு ஸ்டேட்டஸ போட்டிருக்காரு. ஸோ கவனம் அப்படின்னு அலர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் விஜயுடைய நலம் விரும்பிகள். ஓகே, நம்ம காணொளியோடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க. அரசியல்ல நொடிக்கு நொடி மாற்றங்கள் நிகழலாம். எப்ப எது வேணாலும் நடக்கலாம். இந்த இடத்துல எனக்கு ஓஷோ அவர் சொன்னது நினைவுக்கு வருதுங்க. பயத்தை உருவாக்கியே காரியங்களை நிகழ்த்திக் கொள்வார்கள் அரசியல்வாதிகள். மக்கள் விழிப்போடு இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தாங்க. மற்றபடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. எல்லோருக்கும் பகிர்ந்துக்கோங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கருத்துரை பகுதியில் பதிவு செய்யுங்க. அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம். நன்றி, வணக்கம்.